யோசிச்சு பாருங்க, கடைசி காலத்தில் அன்பில்லாத தன்மை. வேதம் சொல்லுகிறது அன்பு தணிந்து போகும், போச்சு, முடிஞ்சிருச்சு, இதான் கடைசி அடையாளம். நான் நினைப்பேன், எப்பவுமே அதான் நினைப்பேன். ஆண்டவர் அழகான குடும்பத்தை உண்டாக்கி பிள்ளைகளை கொடுத்தார். இந்த குடும்பம் பிள்ளைகளுக்காகத்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மற்றது எல்லாமே நீங்க பார்க்குற வேலை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தான் கர்த்தர் கொடுத்தார். இப்போ நமக்கு வேலைக்கு தடையா இருக்குதுன்னு குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், சம்பாதிக்கணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்லா 10 வருஷம் கழித்து சம்பாரிச்சுட்டு அனுப்பி பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அன்பு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக 15 ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. 15 வருஷம் கழிச்சு அவர் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் குடும்பம் அவரிடத்துல இல்லை, வேறொரு இடத்துல இருந்துச்சு. இந்த மாதிரி குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. இதுக்கு நம்ம வெறும் பிசாசம் மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு வச்சாலும், ஆனால் நமக்கும் ஆண்டவர் சுய அறிவு கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாமே தேவையை ஒழிய குடும்பத்தை வித்து, அதான் நம்ம தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, கண்ணை வித்து சித்திரம் வாங்குறது அப்படின்னு. அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது. அநேக கணவன்மார்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பணம் 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 தேவை, பணம் தேவை. எதற்காக? குடும்பத்தை நடத்துவதற்கு. நிறைய கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைகள் பாருங்க வீட்டில் அனாதையா இருக்குது, கவனிக்க முடியல. வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு போறாங்க, வேலைக்காரங்க அவங்கள தவறான பாதையில் நடத்துறாங்க. எத்தனையோ வேலைக்காரர்கள் பிள்ளையை தப்பாய் நடத்துகிறார்கள். அதை பெற்றோரிடத்துல சொல்ல முடியாம பிள்ளைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் வழி மாறி போகுது. கடைசி காலத்துல குடும்பங்கள் உடைக்கப்படுது. தயவு செய்து சொல்றேன், பிள்ளைகளிடத்திலும் சரி, கணவன் மனைவியிடத்திலும் சரி, பெற்றோர் இடத்திலும் சரி, அன்பு காட்டுங்கள். அன்பு தான் முக்கியம். அன்பை வித்துட்டு மற்றதை வாங்கி பிரயோஜனமே இல்லை. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, பிள்ளையை வித்து செல்போன் வாங்குறாங்க. செல்போன் 2 வருஷத்துல கெட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த செல்போன் வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாங்களா? பிள்ளையை வித்து பைக் வாங்குறாங்க. எவ்வளவு ஒரு அற்பமான காரியம் பாருங்க. இது பிசாசினுடைய தூண்டுதல். எல்லாமே நம்ம சொன்னாலும் கூட ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். தேவன் அன்பானவர், அவருடைய அன்பை நமக்குள்ள ஊத்தி இருக்கிறாரு. கடைசி காலத்துல பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கும்னு சொல்லுது. இன்னைக்கு அந்த கொடுமைக்கு நேரா வந்துருச்சு. ஆவிக்குரிய பெற்றோருக்கும் சொல்றேன், கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கும் சொல்றேன், பொதுவான பெற்றோருக்கும் சொல்றேன், குடும்பத்தை வித்து அல்லது குடும்பத்தை விட்டுட்டு அல்லது குடும்பத்தை மறந்து நீங்க வேற எதை சம்பாரிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வேலை வேலைன்னு ஓடுறாங்க, ஆனா குடும்பத்தோட உட்காந்து பேசுறதுக்கு அவங்க நேரம் இல்லை. பிள்ளைகளோட ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைங்க அப்படி அன்பா வந்து பக்கத்துல உட்காந்தாலும் எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெஸ்ட். நான் இல்லைன்னே சொல்லல, நீங்க செய்யுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஹோம் இல்லாம ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் உடைக்கப்படுது. கணவன் மனைவிகளுக்குள்ள உறவுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு தவறான வாழ்க்கைக்கு போறாங்க. என்ன காரணம்? வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை.